இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்ட்ரீட் ரேஸ், அதாவது குறுகலான பாதையில் எப்படி வண்டி ஓட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரீட் டிரைவ் பண்ணும்போது வாகனத்தை எப்பயுமே பொறுமையாக இயக்கணும். அதாவது ஆக்சிலேட்டர் பொறுமையாக கொடுக்கணும், கிளச் அழுத்துறது விடுறதெல்லாம் பொறுமையாக விடணும். அப்போ தான் வண்டி பொறுமையாக போகும். ஸோ என்ன நடக்கும், அதாவது அப்ஸ்ட்ரக்ட் ஏதாவது தடயங்கள் வருது, ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அப்போ தான் உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு பெரிய ரோட்லேருந்து சின்ன ரோடு வரீங்க, இல்லை ஒரு கட்டில் திரும்புறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்பயுமே ஸ்பீடை குறைச்சிக்குங்க. ஒரு லெஃப்ட்டோ ரைட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பீடை குறைச்சாதான் அந்த இடத்துல உங்களால் டேர்ன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கீரை குறைச்சிக்கணும். அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணதுக்கப்புறம் தான் வீலை ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு கிளச்சை விட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வண்டியை மூவ் பண்ண போகிறேன். பொறுமையாக கிளச்சு விட்டு இப்போ வண்டி மூவ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இது ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் இப்போ ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்து மூவ் ஆகிட்டு இருக்கு வண்டி. இப்போ செகண்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டேன், ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆனால. இப்போ இந்த கட்டில் போகலை, அடுத்த கட்டில் போக போகிறோம். ஸ்பீடு ஆல்மோஸ்ட் ஒரு 12 கிட்ட இருக்கும். செகண்ட் கியரில் போயிட்டுருக்கோம். இப்போ ஆக்சிலேட்டர்ந்து கால் எடுத்துடுறேன். மிரர் பார்த்துட்டு இண்டிகேஷன் போடுறேன், ரைட் இண்டிகேட்டர். அங்கே ஒருத்தவங்க நின்றுட்டு இருக்காங்க. கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி மைல்டு பிரேக். இப்போயே ஸ்லோ பண்ணியாச்சு. டக்குன்னு ஃபஸ்ட்டு கியர் போட்டுறேன். இங்கேயே ஃபஸ்ட்டு கியர் போட்டுறணும் நீங்கள் திரும்புறதுக்கு முன்னாடியே. இப்போ பிரேக்லேருந்து கால் எடுத்துகிட்டு கிராஜுவலாக ஸ்டேரிங்கை ரைட் திருப்புறேன். இப்போ அதே மாதிரி கிளச்சையும் லைட்டாக விடுறேன். அங்கெல்லாம் கொஞ்சம் கல்லெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்றேன் அட்வான்ஸாக. இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டு பண்ணிவிட்டு அப்படியே ஆக்சிலேட்டர் கொடுத்து கிளச்சை விட்டுறேன். இப்போ எப்பயும் போல் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆனோடனே கிளச்சை பிடிச்சி செகண்ட் கியர் போட்டு பொறுமையாக கிளச்சை விட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்து மூவ் பண்ணிகிட்ருக்கோம். எப்பயுமே ஸ்டேரிங் 9 o'clock 3 o'clock பொசிஷனில் தான் பிடிக்கணும். இப்போ இன்னொரு ரைட் டர்ன் வருது, ஆனால் அந்த இடம் மேடு. அதே மாதிரி மிரர் பார்த்து இண்டிகேஷன் கொடுத்தாச்சு. கிளச்சை பிடிச்சி பிரேக் நான் லைட்டாக தான் கொடுக்குறேன், ஏன்னா இந்த இடம் அப்ஹில். ஸோ ஃபஸ்ட் கியர் போட்டு வண்டி நிறுத்தக்கூடாது. கிராஜுவல் புல் புஷ் மெத்தடில் ஸ்டேரிங் திருப்புறேன். ஸோ இந்த இடம் நீங்கள் வண்டி மேலே ஏறுறதுக்கு கிளச்சு தேவைன்னு நினச்சி அதிகமாக விட்டிங்கன்னா இந்த இடத்துல ஆஃப் ஆயிரும். இந்த இடம் மேடு ஆக்சுவலாக. ஸோ எப்பயும் போல் விடுங்க. கிளச்சில் வண்டி மூவ் ஆகலைன்னு தெரிஞ்சால் லைட்டாக கிளச்சு விட்டு பாருங்க. ஆஃப் ஆகிற மாதிரி தெரிஞ்சால் டக்குன்னு கிளச்சை லைட்டாக உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா அதுவே மூவ் ஆயிரும். ஸோ ஒரு சில வண்டி, அதாவது 1000 cc வண்டியெல்லாம் கிளச்சிலேயே மூவ் ஆயிரும். பிலோ 1000 cc வெஹிக்கிள் மூவ் ஆகாது. ஸோ ஆக்சிலேட்டர் கொடுத்து பூஸ்டப் பண்ணுங்க. இப்போ பின்னாடி விடாமல் வண்டியை நான் கிளச்சிலே கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அகைன் வீல் ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. சைடில் எல்லா பக்கம் வெஹிக்கிள் இருக்கு. ஸோ 2 மிரரையும் பார்க்குறேன். அதாவது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் தாண்டினதுக்கப்புறம் மிரர்ஸ், அதாவது ரியர் வியூ மிரர் யூஸ் பண்ணி ஸோ சைடில் எவ்வளோ கேப் வச்சுருக்கோம். அதாவது இப்போ அந்த கார் நிற்கிதுங்களா, இப்போ அப்படியே போயிட்டே இருக்கேன். முன்னாடி பார்த்துட்டேன். இப்போ அதை கிராஸ் செக் பண்ணுறதுக்காக மிரரை பார்க்குறேன். ஸோ கேப் நல்லா இருக்குது, ஏன்னா நான் ரோட்டுக்கு சென்டராக போயிட்டுருக்கேன். இப்போ சின்ன ஒரு மேடு மாதிரி வருது. ஜஸ்ட் ஆக்சிலேட்டர்ந்து கால் எடுத்தாலே போதும், வேறு நான் எதுவுமே பண்ணல. 2 பக்கம் மிரர் பார்க்குறேன் அண்ட் டேர்ன் இருக்கு. ஸோ அங்கே ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்காரு. இப்போ ஆக்சிலேட்டர்ந்து கால் எடுத்து கிளச்சை பிடிச்சிட்டேன். லைட்டாக ஜஸ்ட் ஒரு 10% பிரேக் அப்ளை பண்ணேன் லைட்டாக. இப்போ பிரேக் விட்டுட்டேன். ஸோ இந்த இடத்துல ரொம்ப நீங்கள் பிரேக் சடனாக அப்ளை பண்ண வேண்டாம். இப்போ லெஃப்ட் டர்ன் எடுக்க போகிறோம். ஸோ இண்டிகேட்டர் போட்டாச்சு. ஸோ கிராஜுவலாக கிளச்சை விட்டுக்கிட்டே ஸ்டேரிங் திருப்பணும். நீங்கள் ஸ்டேரிங் திருப்பலைன்னா கிளச்சு விட்டுருவீங்க. ரெண்டையுமே கால்குலேட் பண்ணி யோசிச்சு செய்யணும். அதாவது நீங்க கிளச்சிலையும் கவனம் செலுத்தணும், ஸ்டேரிங்லயும் கவனம் செலுத்தணும். இப்போ ஒரு டி ஜங்ஷன் வருது, ஒரு மெயின் ரோடு மெர்ஜ் ஆக போறோம். ஸோ எப்பயுமே நம்ம கீப் லெஃப்ட்ல டி ஜங்ஷன்ல ஃபர்ஸ்ட் வெஹிக்கிளை பார்க் பண்ணிக்கணும். ஃபுல்லா கிளச்சை பிடிச்சி பொறுமையா பிரேக், அதாவது நம்மளோட லெஃப்ட் கார்னர்ல கரெக்டா பார்க் பண்ணிக்கணும். ஏன்னா ரைட்ல நிறுத்திடக்கூடாது. ஏன்னா ஒரு வண்டி நம்ம சைடு திரும்புறாங்கன்னா அவங்களுக்கு இடம் இருக்காது. ஸோ இங்க டி ஜங்ஷன்ல நின்ன உடனே ரைட் சைடு தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அங்க பாருங்க, ரைட் சைட்ல ஏதாவது வெஹிக்கிள் வருதா அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா அவங்க தான் நம்மளை ஒட்டி வருவாங்க. அந்த பாருங்க, அந்த வண்டிலாம் நம்மளை ஒட்டி போகுது. அந்த சைடு போற வண்டி தள்ளி தான் வருது. அப்படிங்கும் போது லெஃப்ட் சைட்ல வர டிராபிக்கை நீங்க 2ஆவதா பார்த்தா போதும். ஸோ மறுபடியும் ஒரு தடவை ரைட்டு பார்த்துக்கிறேன். ஒரே ஒரு வண்டி பொறுமையா வருது. லெஃப்ட்ல ஒன்றும் பெருசா வண்டி வரல. இப்போ நம்ம லெஃப்ட் டர்ன் தான் எடுக்க போறோம். ஸோ ஒரு வண்டி நம்மளை ஓவர்டேக் பண்ணி போகுது. இப்போ பொறுமையாக கிளச்சு விட்டுறேன். பிரேக் விட்டுட்டு நான் ஒட்டி திருப்புறேன். கீப் லெஃப்ட் தானே நம்ம ஃபாலோ பண்ணணும் இந்தியன் ரோட் ரூல்ஸ் படி.
இப்போ செகண்ட் கியர். ஸோ காரை வந்து நீங்கள் எப்பயுமே ஃபீல் பண்ணணும், உணர்ந்து செய்யணும். ஸோ 3 மிரர்ஸ் எவ்ரி 3 செகண்ட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் 3 மிரரை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ முன்னாடி என்ன நடக்குது, பின்னாடி என்ன நடக்குது, சைடில் என்ன நடக்குது. உங்களுக்கு தெரியாமல் ஒருத்தவங்க ஓவர்டேக்கும் பண்ணக்கூடாது, உள்ளேயும் வரக்கூடாது. ஸோ அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னு பார்த்துக்கணும். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்டில் இப்போ நம்ம மூவ் பண்ண போகிறோம். மிரர் பார்த்துட்டு இண்டிகேட்டர் போட்டாச்சு. ஸ்லோ கிளச்சு பிடிச்சி மைல்டாக பிரேக். இப்போ ரோடு கொஞ்சம் அங்கே ஃப்ரீயாக இருக்குது, அதனால வந்து நான் செகண்ட் கியர்லேயே போகிறேன். ஸோ என்னால் மேனேஜ் பண்ணிட முடியும். ஸோ கிராஜுவலாக கிளச்சு விடுறேன், அவ்வளோதான். அதாவது வெஹிக்கிள் வந்து ரொம்ப பிலோ 10 போகலை, அதனால நான் செகண்ட்லேயே மேக்கப் பண்ணி வந்துட்டேன். இல்லை இந்த ரோடு இன்னும் கொஞ்சம் குறுகலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கம்பல்சரி ஃபர்ஸ்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணியிருக்கணும். ஸோ கார் அங்கே ஆப்போசிட்டில் நிற்கிது. நான் ரைட்டு மிரர் பார்த்துட்டேன், ஒரே ஒரு 2 வீலர் வருது, அதுக்குள்ளே நம்ம ரைட் எடுத்து அகைன் லெஃப்ட் எடுத்துக்கணும். இப்போ வந்து வெஹிக்கிளை ஓரமாக நிறுத்துறது பார்க்க போகிறோம். மிரர் பார்த்தாச்சு, இண்டிகேட்டர் போட்டாச்சு, கிளச்சை கிராஜுவலாக பிடிச்சி மைல்டு பிரேக். அதாவது பிரேக் வந்து ரொம்ப சென்சிட்டிவானது, பொறுமையாக பிடிக்கணும். லைட்டாக லெஃப்ட் கரெக்ஷன் பண்ணி வீலை ஸ்ட்ரைட் பண்ணி நிப்பாட்டியாச்சு. நியூட்ரல், ஹேண்ட் பிரேக், இன்ஜின் ஆஃப். பேசிக்காக ஒரு ஸ்ட்ரீட் டிரைவ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.